மனதில் எழும் பயத்தின் காரணமாக கற்பனையில் உருவாகும் கதைகள்தான் எதிர்மறை சிந்தனைகள். கடந்த காலம் எதிர்காலம் மட்டும்தான் இவர்களுக்கு கதையாக மனதில் ஓடிக்கொண்டிருக்கும். நிகழ்காலம் என்பது நிஜமாக தெரியாது. குறைகள் தோல்விகள் இரண்டை தவிர வேறொன்றும் தெரியாது. நான் எதிர்மறையாக சிந்திக்கவில்லை, அதே வந்து கொண்டிருக்கிறது என்று புலம்பிக் கொட்டுவார்கள். இதிலிருந்து விடுபட என்ன வழி என்பதுதான் இவர்களின் ஒரே கேள்வியாக இருக்கும். எவ்வளவு ஜெபித்தாலும் ஒரு பலனும் இல்லை. வெறுப்பாக இருக்கிறது. எதற்கு ஜெபிக்க வேண்டும் போல் தோன்றுகிறது. ஜெபிக்காதவர்கள், பைபிள் படிக்காதவர்கள், ஆலயத்திற்கு செல்லாதவர்கள் சுகமாக வாழ்கிறார்கள். எனக்கு மட்டும் இந்த தரித்திர நிலைமை. அவர்கள் என்னை பார்த்து சிரிக்கும் அளவிற்கு ஆகிவிட்டேன் என்று புலம்பிக் கொண்டே இருப்பார்கள். சங்கீதம் 13ஆம் அதிகாரத்தில் தாவீது கூட, கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர் என்று புலம்புவார் அல்லவா? நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுவடை செய்வோம் என்று கலாத்தியர் 6:9 சொல்கிறது. மனம் ஒரு குழந்தை மாதிரி. அதை கைப்பிடித்து வழிநடத்து. நல்ல விஷயங்களை